என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரத்யங்கரா உன்னோடு தனிமையில் பேசுவதற்காக ஒரு 5 நிமிடத்தை உன்னிடத்தில் ஒதுக்கி கேட்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அம்மா உன்னோடு தனிமையில் சில நிமிடங்கள் பேச வேண்டும். இந்த பிரத்யங்கரா எனக்காக நீ கொடுக்கின்ற இந்த 5 நிமிடமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பமாக உனக்கு அமைந்துவிடும். என் குழந்தையே, வாழ்க்கையில் தான் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லையே என்று நீ வேதனைப்படுவதற்காக ஒதுக்கிய நேரத்தை, இந்த விஷயத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதற்காக நீ ஒதுக்கியிருந்தால் இன்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே உன் கைகளில் கிடைத்திருக்கும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் அதிகமாக புலம்பக்கூடாது. அதிகமான சிந்தனை ஒரு பொழுதும் கூடாது. ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றோ அல்லது உனக்கு பிடிக்கவில்லை என்றோ நீ புலம்பிக் கொண்டே இருப்பாயானால் காலம் முழுவதும் உனக்கு புலப்பம்தான் மிச்சமாகும். உடனடியாக அதற்கு தீர்வினை நீ கண்டுவிட வேண்டும். இல்லை என்றால் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே மிகுந்த வேதனைகளை கொண்டு வந்து கொடுத்துவிடும். என் தங்கமே, இதுபோன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, அந்த கஷ்டத்தை முடிப்பதற்கு நீ சற்று பொறுமை காத்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீ எதை செய்ய நினைத்தாலுமே அது உனக்கு சரியான முடிவுகளை கொடுக்காது. அவசரத்தில் எதற்குள் கைவிட்டாலும் கை செல்லாது என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோலத்தான் அவசரத்தில் நீ கோபத்தில் எடுக்கின்ற முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் சரிவராது. அதனால் கோபம் என்ற ஒன்று உனக்குள் வந்துவிட்டால் அதை நீ கட்டுப்படுத்த வேண்டும். என் பிள்ளை, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு நான் அப்படி சொல்லவே இல்லை என்று சொல்வதனால் எந்த பலனும் கிடையாதல்லவா? நீ பேசிய வார்த்தைகளை கேட்டவர்கள் ஒரு நாளும் அதை மறப்பது கிடையாது. அதனால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக மிகுந்த வேதனையை ஒரு நாள் கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. என் பிள்ளையே, உண்மையில் இந்த வாழ்க்கையில் சில விஷயங்களை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஒருவர் உனக்கு உதவிகளை செய்திருக்கும் பொழுது நீ அந்த உதவியை மறப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான ஒரு நேரம் வரும் பொழுது அவர்களை நீ அவமானப்படுத்தி விடுவதும் மிக பெரிய பாவமாகும். இந்த பாவத்திற்கு நீ எங்கு சென்றாலும் உன்னால் அதனை கழித்துவிட முடியாது. நீ எவ்வளவுதான் அதன் பிறகு நீ அதனை உணர்ந்து கொண்டாலுமே அதில் போன்ற ஒரு மிக பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாது. உனக்கு ஒரு உதவி என்றவுடன் அவர்களினுடைய உதவி உனக்கு தேவைப்பட்டது. அதுவே உனக்கு இந்த நேரத்தில் அவர்களின் உதவி தேவையில்லை என்றவுடன் அவர்களை தூக்கி எறிவதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அவமானப்படுத்துவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீயே தேடிக்கொள்கின்ற மிக பெரிய கர்மவினையாகும். என் தங்கமே, இதையெல்லாம் உன்னுடைய சந்ததிகள் பின் தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, அதிலும் உன்னுடைய சந்ததிகள் எல்லோருமே இதை அனுபவிப்பார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன் தெரியுமா? அவர்களில் யாரொருவர் அதிகமான புண்ணிய பலன்களை சேர்த்து வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இதன் தாக்கம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். நீ தவறு செய்தாலும் உன்னுடைய சந்ததிகள் சரியாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கு எந்தவித தாக்குதலும் ஏற்படாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நீ சரியில்லை என்றாலும் சரி உன்னுடைய சந்ததிக்காவது நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்று நீ செய்கின்ற தவறினால் உனக்கு தவறுகளுக்கு தண்டனை கிடைக்காமல் போய்விடலாம். ஆனால் உனக்கான பலன்களை அவர்கள் அனுபவித்து விடக்கூடாதல்லவா? அதனால் எந்த சூழ்நிலையிலும் இதிலெல்லாம் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என் தங்கமே, அதிகமாக சிந்திக்க கூடாது என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? நீ அதிகமாக சிந்திக்கும் பொழுது ஒரு நல்ல முடிவை கூட தவறாக எடுத்துவிட வாய்ப்பிருக்கின்றது. ஏனென்றால் இங்கே ஒரு சிலரால் எடுக்கப்பட்ட பல நல்ல முடிவுகள் கன நேரத்தில் எடுக்கப்பட்டதாகும்.
மிகவும் யோசித்து யோசித்து சரியான முடிவை கூட தவறாக மாற்றுவதற்கும் தவறான முடிவை சரியாக மாற்றுவதற்கும் பல வாய்ப்புகள் இருக்கின்றது. இவற்றில் எல்லாம் என் பிள்ளை உனக்கு அதிகமான கவனம் வேண்டும். சிந்தனை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பற்றியதாக இருக்க வேண்டும். கெட்ட விஷயங்களை பற்றிய சிந்தனை உனக்குள் அதிகமாக இருந்துவிடக்கூடாது. ஏனென்றால் அது உன்னை வாழ விடாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அது உனக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுத்து விடும். இதிலெல்லாம் நீ என்றுமே கவனமாக இருக்க வேண்டும். அம்மா சொல்கின்ற விஷயங்களை நீ நினைக்க, அம்மா, நான் இது போலெல்லாம் இல்லை, நான் நல்ல பிள்ளையாகத்தான் இருக்கின்றேன், எனக்குத்தான் மற்றவர்கள் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள், நான் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுத்ததில்லை என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு கேட்காமல் இல்லை. என் தங்கமே, நீ சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே சரிதான். இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் யாரேனும் இது போன்ற சிந்தனைகளோடு இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லிக் கொடுத்து இந்த வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் நாளை அவர்களால் வருகின்ற பிரச்சனைகளும் உனக்குத்தான் என்பதனை மறந்து விடாதே. இந்த பிரித்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, தேவையற்ற மனிதர்களிடம் பேசி உன்னுடைய நேரத்தை ஒரு நாளும் வீணடிக்காதே. யார் என்ன சொன்னாலும் அது உனக்கு சரி என்று பட்டால் மட்டும்தான் நீ உன்னுடைய மனதிற்கு எடுத்து செல்ல வேண்டும். அறிவு என்ற ஒன்று உனக்கு என்ன சொல்கின்றதோ அதையும் சற்று நீ உன்னிப்பாக கேட்க வேண்டும். உன்னுடைய அறிவும் மனதும் ஒரு விஷயத்தை ஒன்று போல நினைக்கிறது என்றால் அந்த விஷயத்தை என் பிள்ளை நீ தைரியமாக செய்ய தொடங்கு. யார் நினைத்தும் அங்கே எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது போல கஷ்டங்கள் யாருக்கும் வந்ததில்லை என்று நினைக்கின்றாயல்லவா? என் தங்கமே, இந்த தாயிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள். ஏன் மற்றவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் இல்லை என்று எண்ணி விடுகின்றாய்? என் தங்கமே, நீ சாதாரணமாக இருக்கின்றாயல்லவா? உன் பிரித்யங்கரா என்னை பார்த்தாயா? அம்மா இயல்பாக இல்லை. அம்மா சிங்க முகத்தோடு நரசிம்ம அவதாரத்தோடு அம்மா உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் சாதாரணமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாமே, ஆனால் அது என்னுடைய ஆசை கிடையாது. அம்மா இந்த உருவத்தில்தான் அதிக சக்தி வாய்ந்தவளாக, அதிக பலம் வாய்ந்தவளாக இருக்கின்றேன். அதனால் இதன் மூலமாகத்தான் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த ரூபம் உன் தாயானவளுக்கு பிடித்த ரூபம். இது போன்றெல்லாம் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே அவர்களுக்கு வெற்றிதான். என் தங்கமே, இங்கே கை இல்லாமல், கால் இல்லாமல், கண் தெரியாமல், செவி உணராமல் எத்தனையோ பிள்ளைகள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அப்படி இருக்கின்றவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்து காட்டி சாதித்து விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எந்த குறையும் இல்லாத என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான சாதனைகளை நீ படைத்துத்தான் ஆக வேண்டும். இது கட்டாயமும் கூட. என் பிள்ளையே, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற இடத்திற்கு நீ வர வேண்டும். ஒரு பொழுதும் மற்றவர்களிடத்தில் உதவிகளை எதிர்பார்க்கின்ற இடத்தில் நீ இருக்காதே. உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ சரியாக பயன்படுத்திக்கொள். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். நமக்கு கிடைக்காததெல்லாம் மற்றவர்களுக்கு கிடைக்கின்றது என்று எண்ணுவதை நிறுத்திவிட்டு நமக்கு கிடைப்பது இங்கு யாருக்கும் கிடைக்கவில்லை என்று முதலில் நீ நம்பத் தொடங்கு. அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்கள், உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன் மீது நீ நம்பிக்கை வை. நீ உன் மீது வைக்கின்ற நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையுமே நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இனிமேல் நிச்சயமாக நடக்கும்.
இந்த பிரத்யங்கராவினுடைய அன்போடு எல்லாமே இனி சிறப்பாக மாறும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.